சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது நிறைய மன அழுத்தங்கள் இருந்தது. அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்காக ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சேன் சொன்னீங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சுனாமியில் ஏற்பட்ட கலவரத்தில் மர்டர் இருந்தது. இந்த மர்டரில் தான் இப்போ ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கு. அதாவது நான் ஒரு சாகடிக்கிறதுக்கு போல நான் இறந்துருக்கலான்ற மாரி எண்ணெல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி பார்க்கும்போது ஐயோ வாழ்க்கையே போயிடுது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். இன்னும் பொறுத்து அந்த வாழ்க்கை திரும்பி வராதில்லை. நீங்கள் எத்தனை வயசில் நான் வந்தேன்? நான் வந்து 25 வயசில் வந்தேன். இப்போ 15 வருஷமாக இருக்கேன். இப்போ 40 வயசு ஆகுது. அவங்க உண்மையானதுன்னு பார்த்தா அம்மா அப்பா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அது சிறைக்குள்ளே வந்து உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். நட்பு எல்லாம் போய், காதல் போய், எல்லாமே போய், பிள்ளை மனைவி எல்லாமே போய், எல்லாமே ஒரு நிழல் மாதிரி தான். ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது யாருமே உண்மை கிடையாதுல்ல. நம்ம ஆமாம், புத்தரை வந்து என்ன விஷயங்கள் அவர்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? என்ன மாதிரி? இப்போ புத்தர்னு பார்த்தீங்கன்னா அவர் அமைதி. பெரிய பெரிய சுவரில் வரைகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது? அது எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? பயிற்சிலாம் எதுவுமே எடுக்கலை சார். நான் வணக்கம் ரவீந்திரன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இங்கே சிறைச்சாலை முழுவதுமே வந்து உங்களுடைய ஓவியங்கள் தான் இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்கு ஓவியத்து மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதாவது சிறைக்கு வர்றதுக்கு முன்பே ஓவியம் பழகிட்டீங்களா இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான்? சிறைக்கு வர்றது மட்டும் கிடையாது, இங்கே வர்றது, இங்கே இருக்கிறது பொறுத்து தான் 4 செவத்துக்குள்ளே இருக்கல கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் இருந்தேன். சரி, ஏதாவது டைம் பாஸ்க்கு எதாவது பண்ணாக்கா டைம் ஓடும் அப்படின்றது வசனம் இதை வந்து ஒரு இதுவாக பண்ணேன், அவ்வளோதான். டைம் பாஸ்க்காக பண்ண ஓவியங்கள் இது இல்லை, பண்ணேன் ஃபஸ்ட்டு நோட்டில் பண்ணேன். அதன் பிறகு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணின்னு நோட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரைஸ்லாம் போட்டிலாம் வச்சாங்க, அதில் கலந்துருக்கேன். அதன் பிறகு சார் தான் வந்து கவர்னர் ஆஃபீஸ்க்கு ஒரு படம் ஒன்று வரையணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சூப்பரன் சார். அந்த படம் வரைஞ்சி கொடுத்து அனுப்பிச்சேன். பேக்ரவுண்டில் ஒரு இது என்னன்னாக்கா இயற்கையை பற்றி மழை பெஞ்சால் அந்த மழை நீரை சேமிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் அதை பண்ணி கொடுத்தேன். அதிலேருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கிற செவெல்லாம் படம் வரையலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் பிறகு சார் மூலியமாக தான் நான் இது எல்லாமே வரைய ஆரம்பித்தேன். இல்லை, இப்போ சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது நிறைய மன அழுத்தங்கள் இருந்தது. அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்காக ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சேன் சொன்னீங்க. என் நட்புன்றதை நான் நம்ப மாட்டேன் என்னையுமே. இப்போ போனாலும் இதன் பிறகு நட்புன்றதை கொண்டு வரமாட்டேன். நட்பு அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நட்புன்றதே கிடையாது. இந்த மர்டரில் தான் இப்போ ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கேன். அதாவது அந்த ஒரு சின்ன தவறு அன்றைக்கி இதானது நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து முடக்கி போட்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய வருத்தப்பட்டீங்களா? நம்ம கண்டிப்பாக. என்ன மாதிரி இருந்தது இங்கே வந்தது? இங்கே வந்து ரொம்ப மன அழுத்தமாக இருந்தது. உறவுகள், நண்பர்கள் எல்லாம், தாய் தந்தை எல்லாமே வந்து இழந்துட்டு இங்கே இருந்து இருக்கோம். அவங்கள பார்க்க முடியாது. வெளியில் இருந்தாக்கா நம்ம எல்லாம் கூட எல்லாம் ஒன்றா இருக்கலாம். இங்கே அந்தமாரி கிடையாது. 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கணும். அப்புறம் புக்ஸு எதாவது படிக்கணும், ஏதாவது வேறு எதுவும் கிடையாது. இங்கே பொழுதுபோக்குன்றது எதுவும் கிடையாது. பார்த்த முகங்களே ஒரு ஆயுள் தண்டனை கைதி வராங்கனாக்கா அவங்க ரொம்ப ஏதாவது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு எண்ணத்தில் வருவாங்க உள்ள. ஏதாவது முடிஞ்சு போச்சு, நம்ம வெளியில் போய் பார்க்க முடியாது, யாரையும் மனைவி பிள்ளைங்களை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இப்படியே இருக்கும். இப்போவாது நினச்சதுண்டா நம்ம தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிறேன். அது நிறைய தடவை நினச்சிருக்கேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இதேமாரி வீடியோவில் தான். அதாவது நான் ஒரு சாகடிக்கிறதுக்கு போல நான் இறந்துருக்கலான்ற மாரி எண்ணெல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டம் வந்து பட்டு இருக்கேன். இப்போ பொதுவாக இப்போ வெளியிலலாம் வந்து ஒரு சும்மாவே ஒரு வெறப்போடு சுற்றிட்டு இருப்போம்ல.
நிறைய பேர் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஏய் நான் யார் தெரியல, எனக்கு என்னோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட 10 ஆள் இறக்குவா 50 ஆள் இறக்குவா உடனே நான் அவனை தீர்த்து கட்டிடுவேன் செஞ்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் பற்றி கேள்விக்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு தோணும்ல, ஏய் போடா இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சுடா அப்படிங்கிற மாதிரி. அது அந்த வயசில் அவங்க வந்து பேசுகிறாங்க. அது இல்லாமல் போதை நிறையா பாண்டிச்சேரியில் அதிகமாக இருக்குது. அந்த இதனால் வந்து அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் அனுபவம் இருந்திருந்தாக்கா அந்த இது வந்திருக்காது. எனக்கும் அந்த மெச்சூரிட்டி இல்லாத தான் நான் அந்த சின்ன வயசுலேயே நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்போ 15 வருஷமாக ஜெயிலில் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி பார்க்கும்போது ஐயோ வாழ்க்கையே போயிடுது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். இன்னும் பொறுத்து அந்த வாழ்க்கை திரும்பி வராதில்ல, அந்த வாழ்க்கை போயிடுது இன்னும் பொறுத்து நம்மளால் அதை கொண்டு வர முடியாது. நீங்கள் எத்தனை வயசில் நான் வந்து 25 வயசில் வந்தேன். இப்போ 15 வருஷமாக இருக்கேன். இப்போ 40 வயசு ஆகுது. ஒரு 40 வயசில் வந்து இவ்வளோ ஒரு அதாவது அந்த இளமை காலங்கிறது இருக்குல்ல, அது அப்படியே வந்து தொலைச்சிட்டு இப்போ ஏதாவது ரெக்ரெட் பண்ணுறது இருக்கா? நம்ம குடும்பத்து கூட போகணும், அவங்க நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ அம்மா அப்பா வயதானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்துக்கணும். அவங்களும் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். போய் தான் நம்மளுக்கு தான் கல்யாணம் பற்றிலாம் யோசிக்கணும். எங்கள் 40 வயசு ஆகிடுது, இது மேலே கடந்து போய் எங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவும் முடியாது. உங்களுக்கு ஃப்யூச்சர் முடிஞ்சு போன மாரி ஆகிடுது. இந்த 15 வருஷம் வாழ்க்கை சிறைக்குள்ளே இருக்கிறதால ஃப்யூச்சரே முடிஞ்சு போன ஒரு எண்ணம் தான் வரும். ஓவியம் வந்து உங்களை எந்த அளவுக்கு அது வந்து வெளியில் மீட்டு கொண்டு வருது? ஓவியத்தை வந்து என்னை ரொம்ப முழுமையாகவே மாற்றிடுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் வந்து ரொம்ப நிறையா கற்றுக்கணும் விஷயத்தில். மற்ற எனக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க, சொந்த பந்தம் நட்பு நிறைய பேர் இருப்பாங்க, வெளியில் எல்லா கூடயும் பழகிருப்போம். ஆனால் நீங்கள் சிறைக்கு வந்த பிறகு யாரும் என்னை பார்க்கல கொள்ளலை. 17 வருஷமாக இது வரைக்கும் எந்த ஒரு சொந்தமும் பார்க்கல, யாரும் பார்க்கல. அம்மா அப்பாவை தவிர யாரும் வந்து பார்க்கல என்ன. அப்படி தான் எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா சிறைவாசிகளுக்கும் அப்படி தான். அம்மா அப்பாவை தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்றது இந்த சிறை நிரூபிக்கும். ஆமாம், அது எல்லா சிறைவாசிகளையுமே பொதுவாகவே அவங்க உண்மையானதுன்னு பார்த்தா அம்மா அப்பா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அது சிறைக்குள்ளே வந்து உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். அது உணராதவங்களுக்கு அது தெரியாது. இப்போ சொல்கிறாங்களே, நீங்கள் சொன்னீங்கல்ல, நட்பு நண்பர்கள் வசம் போய் கொலை பண்ணுறாங்க, என்ன வேணால் செய்வேன் அப்படின்லாம் கிடையாது. நட்பு எல்லாம் பொய், காதல் பொய், எல்லாமே பொய், பிள்ளை மனைவி எல்லாமே பொய், எல்லாமே ஒரு நிழல் மாதிரி தான். நம்ம போனால் நடந்து போனால் கூடவே வர மாதிரி தான் தெரியும், ஆனால் அது நிஜம் கிடையாது, உருவம் கிடையாது, நிழல் தான். அந்த மாதிரி தான் எல்லாமே. அம்மா அப்பா மட்டும்தான் வந்து உண்மையான உருவம், உண்மையான ஒரு. ஏன் இந்த ஒரு 40 வயசுல இவ்வளோ ஒரு விரக்தி? அதாவது அப்பா அம்மா மட்டும்தான் அப்படி நினைக்கிறீங்க, இன்னும் கல்யாண வாழ்க்கைக்குள்ள நம்ம போகவே இல்லை. ஸோ ஒருவேளை அந்த லைஃப்பை பற்றி நம்ம நினைக்கும் போது நம்ம கல்யாண லைஃப்பில் போனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, என்னுடைய 15 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த சிறைக்குள்ளே இருக்கிற அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ஒரு கேஸ் நடக்குதுன்னா ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்தால் தான் அதை நான் செய்ய முடியும். இப்போ எனக்கு சொத்து பத்து இருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ அம்மா அப்பா நான் வந்து என் இஷ்டத்துக்கு வந்து ஊர் நல்லா இருக்கணுன்றதோசம் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் அதை செஞ்சாங்க. இப்போ நான் செஞ்சது வந்து ஊர் சம்மந்தப்பட்டது, ஆனால் எங்கள் அம்மா அப்பா தான் கடன் கூட வாங்கி செஞ்சாங்க. இருக்கிற எத்தனை 100 பேருக்கு மேலே சொந்த பந்தங்கள் இருக்குது, நட்பு இருக்குது, நான் பழைய நட்பு இருக்குது, யாருமே கிடையாது. ஒரு பொண்ணு லவ் பண்ணால் அந்த பொண்ணு வேறு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது யாருமே உண்மை கிடையாதுல்ல. நம்ம வெளியில் இருந்தால் தான் நம்மளை மதிப்பு. இங்கே உள்ளே வந்த பிறகு மரியாதை எதுவுமே கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. இப்போ நீங்கள் காதலிச்ச பொண்ணு வந்து வேறு ஒருத்தர். ஆமாம், அந்த தகவல் உங்களுக்கு எப்போ வந்தது? வந்து 1 வருஷத்துலேயே அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. உள்ளே வந்த பிறகு அது நியூஸ் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பரவாயில்ல வெளில போகும்போது ஏதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்? சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எதுவும் இல்லை. நீங்கள் 25 வயசு வரை வெளியில் தானே இருந்திருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களை சுற்றி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும்ல? ஆமாம், எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு ஒரு நமக்குன்னு ஒரு சுதந்திரமாக இருந்தோம். என் கூட என் நண்பர்கள் இருக்காங்க, என் சொந்தக்காரங்க இருக்காங்க, எதுவும் வந்து என்னை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ வந்து என்னன்னாக்கா நம்ம எதை பற்றி சிந்திக்க மாட்டோம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு நம்பிக்கை, அதை பற்றி சிந்திக்க மாட்டோம். எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அது மட்டும்தான் நம்மளுக்கு எண்ணமாக இருக்கும் மாதம். ஆனால் நம்ம இந்த மாதிரி மாட்டிக்குவோம், போயிடுவோம், சந்தர்ப்ப சூழ்நிலை தான் வந்து மாற்றோம். ஒரு இது சொல்கிறேன் நான், என்னன்னாக்கா ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு கிணறு ஒன்று இருக்குது, தவறுதலாம் அப்போ நல்லா ஒன்றா தான் போவோம். அவங்க சொல்கிறாங்க சொந்த பந்தம் நட்பு காவல் எல்லாமே சொல்கிறாங்க, அம்மா அப்பா எல்லாம் சொல்கிறாங்க. அந்த வழி போவாரா? அது வந்து சரி கிடையாது, அந்த வழி சரி கிடையாது, தவறான வழி, கால் முள்ளு குத்தும், இல்லை பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அந்த வயசில் சின்ன வயசு மெச்சூரிட்டி இல்லாத வயசு, திடீர்னு என்ன செய்கிறோம், நான் அந்த பக்கம் போகிறோம், நான் அந்த பக்கம் போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறோம், தவறுதெல்லாம் கிணத்துல ஊந்துடும்.
இப்போ இவங்க வந்து என்ன பார்க்குறான்னா வந்து சரி காணாமன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த கிணத்துல எட்டி பார்க்கும்போது கிணத்துல நாங்கள் உயிருக்கு போராடின்னு இருக்கிறோம். அப்போ சொன்னேன், நீ கேட்டியா? நான் அப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நான் சொன்னேனே கேட்டேன்னு சொல்கிறாங்களே வசம் மட்டும்தான் சொல்கிறாங்களே வசம். அதை கயிறு போட்டு இழுத்து நம்மளை தூக்கிறதுக்கு யாரும் முன் வரலை. அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த கதை. இது வந்து இதான் சொந்த பந்த நட்பு காதல் எல்லாமே கதை. இதை மனைவி முதற்கொண்டு எல்லாமே இப்படி தான். எனக்கான கல்யாணம் ஆகலை சொல்கிறேன் ஒரு இது. இங்கே இருக்கிறவங்க செலவங்க வந்து எல்லாரும் அமையறது நட்பு அமையும், மனைவி அமைவாங்க, தாய் தம்பி எல்லாமே அமைவாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறது பார்த்தோன்னா அம்மா அப்பா மட்டும்தான். இப்போது பொதுவாக இப்போ வெளியில் இப்படி நான் அங்கே வெளியில் இருக்கிறதால எங்களுக்கு அதை சொல்ல முடியுது. ஒரு சின்ன தப்பு மூலமாக ஜெயிலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வெளியில் இருக்கவங்களோட பார்வை என்னவா இருக்குன்னா அவங்க வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். ஆமாம், ஜெயிலுக்கு இனி அவன் இன்னும் கூட மூர்க்கத்தனமாக இருப்பான், இனி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதை உங்களோட பதில் என்ன? அதுக்கு நான் பதில் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, நான் தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ நானே என்ன எடுத்துங்க, ஏன் மற்றவங்களும் எடுத்துங்க, நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ நான் சிறை விட்டு நான் வெளியில் விடுதலை போனேன்னாக்கா பரோல் ரயில்களில் போகும்போதே என்னை பார்க்கறதுக்கு எல்லாம் யார்கிட்ட பேசுறதுக்கு யாரும் கிட்ட வரமாட்டாங்க. அது எதனால் வரமாட்டாங்க, ஏன் எதுக்குன்னு தெரில. நான் நினச்சின்னு இருந்தேன், நான் தான் எனக்கு அவங்க மேலே கோபமாக இருப்பேன். நம்மளை வந்து யாரும் பேசலையே, நம்மளை வந்து யாரும் பார்க்கலேன்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்தேன். ஆனால் மற்றவங்க என்கிட்ட வந்து பேசாமல் ஒதுங்கி இருக்கிறது பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நம்மளே பேசினாலும் அவங்க வந்து பேச வரமாட்டாங்களே, நீங்கள் போய் பேசுகிறோம் பேச வரமாட்டாங்களே, நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களே அப்படின்னாக்கா நம்மளால் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அவங்கள அப்படின்ற மாரி ஒரு கோணத்தில் அப்படி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா சக மனுஷனை இன்னொரு மனுஷன் ஒதுக்குறத விட ஒரு பெரிய வழி கிடையாது. நீங்கள் பரோலில் போயிருக்கும்போது ஆல்ரெடி வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய நெருக்கடியில் இருப்பீங்க. வெளியில் போனாலே 4 சொந்த பந்தத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்கலான்ட்டு தான் போவீங்க. அவங்களும் வந்து நம்மளை பார்த்துட்டு ஒதுங்கி போகும்போது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம், அது ஒரு ஃபீல் சார். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இது. நம்மளை சுற்றிக்கிறவங்க ஏழ்மையான இருந்தாங்க, சரி அவங்க கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப வசதியான ரொம்ப உயரத்துலேயே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் நம்மளை வேடிக்கை பார்த்துனே இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த கேள்வி எப்படி எடுத்துன்னு வரலாம், அவரை எப்படி வெளியில் எடுத்துன்னு வரலான்ற ஒரு யோசனை கூட அவங்க கிடையாது. அவங்க மனைவி பிள்ளைங்க அப்படி தான் வாழ்ந்துன்னுக்கிறாங்க. இது அவங்க மட்டும் குறிப்பிடல, பொதுவாகவே அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி அவ்வளோதான், அவங்க ஃபேமிலி இப்போத்திய சூழ்நிலை அப்படி தான் இருக்காங்க எல்லாமே. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து சிலர் வந்து தெரிஞ்சே தவறு செய்து உள்ளே வந்திருப்பாங்க, சிலர் தெரியாமல் மாட்டிக்கிட்டு உள்ளே வந்திருப்பாங்க. சக நண்பர்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் என்ன சொல்லுவாங்க பொதுவாக உள்ளே வந்த உடனே? நட்புன்றதை நான் நம்ப மாட்டேன் என்னையுமே. இப்போ போனாலும் இதன் பிறகு நட்புன்றதை கொண்டு வரமாட்டேன். நட்பு அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நட்புன்றதே கிடையாது. நட்புலாம் சும்மா தாங்க. அது வந்து மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது. என்னுடைய இதில் நட்புன்ற பார்வை தவறான ஒரு பார்வை தான். நட்புன்றதுனா தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இதுமாரி போதை பழக்கம் தான் நட்பு உருவாகுது. வேறு எதுவும் நட்புலாம் இப்போதையெல்லாம் கிடையாது. கஷ்டத்தில் நிற்கும் போது அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த சிறைச்சாலை வந்து உங்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்கு, உங்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு? ரொம்பவே பக்குவப்படுத்திது. அதை நான் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு பக்குவப்படுத்திருக்கு. அதாவது நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? சரி, இப்போ பொதுவாக ஒருத்தர் வெளியே தவறு செஞ்சுட்டு உள்ளே வராரு சிறைச்சாலைக்கு, வந்தவொடனே நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை எப்படி பண்ணுவீங்க? வந்து தான் அவங்க மனசை வந்து மாற்றுறதுக்கு என்ன ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவங்க மனநிலை எப்படி வராங்க. இப்போ ஒரு ஆள் தண்டனை கைதி வராங்கனாக்கா அவங்க ரொம்ப ஏதாவது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு எண்ணத்தில் வருவாங்க உள்ள. இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம வெளியில் போய் பார்க்க முடியாது, யாரையும் மனைவி பிள்ளைங்களை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்ற சூழ்நிலை வருவாங்க. அவங்கள வந்து நாங்கள் மனசு ஒன்றும் இல்லைடா, ஹைகோர்ட்டில் போனால் பெயில் கிடச்சிடும் ஒரு 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்டி கொடுப்போம். இந்த கேஸ் தானே ஒன்றும் கிடையாதா, கீழ்கோர்ட்டில் கொடுத்தாலும் ஹைகோர்ட்டில் போட்டுலாம்டா, போட்டு பெயில் கீழே போகலாம், பிரச்சனை கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்கள மனசை தேர்த்தி வச்சுருவோம். அவங்க வந்து ரூமில் இருக்கும்போது பார்த்துக்குவோம், நாங்கள் தான் பார்த்துக்குவோம். எதாவது வேணும், சாப்பாடு என்னென்ன தேவை திங்ஸ் வேணுமோ அவங்களாம் கொடுத்து கொஞ்சம் ஆறுதலாக வச்சுக்குவோம். அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ நிறைய விரக்தி, நிறைய வலி, நிறைய வேதனை இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அது வெளியில் வருது. அப்படிங்கும்போது இந்த ஓவியம் இது மூலமாக வந்து நீங்கள் உங்களை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க? முழுமையாக சிந்தனையை மாற்றும்போது வெளியில் இருக்கிற சிந்தனை, நம்ம அம்மா அப்பா தம்பி அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா நம்ம தெரியாது. நம்ம இதில் இறங்கிட்டாக்கா இதில் என்ன கான்செப்ட், இதுக்குள்ளே என்ன அப்படி இறங்கினா மட்டும்தான் ஓவியத்தை வரைஞ்சிருக்கீங்க. ஆமாம், புத்தரை வந்து என்ன விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? என்ன மாதிரி? இப்போ புத்தர்னு பார்த்தீங்கன்னா அவர் அமைதியை விரும்பக்கூடாது, அவங்களும் அமைதியை கொடுவோம். அவங்க வந்து நம்ம அவங்கள வரையும் போது அதுக்கான உணர்வு வரும். அந்த உணர்வு ஓடந்துடும். வேறு எந்த ஓவியத்தை வந்தாலும் அந்தமாரி ஒரு உணர்வு வராது. புத்தர்னாலே அந்த ஒரு அமைதி, சாந்தம்,
அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும். அவரை வரையும் போதே வந்து நமக்குள்ளே நமக்குள்ள ஒரு ஒரு உணர்வு வரும், ஒரு ஒரு ஃபீல். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச நீ இவ்வளோ வரைஞ்சிருக்கீங்க, ஒரு ஒரு பையன் வந்து ஒட்டகத்து மேலே வந்து போகிற மாதிரி, மாட்டு வண்டியில் போகிற மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. எது உங்களுக்கு ஃபேவரைட்? எனக்கு வந்து இந்த மாட்டு வண்டியில் போகிறது பிடிக்குது. இந்த புத்தர் வரையும் போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அது உள்ளெல்லாம் படம் வரைஞ்சிருக்கேன், இன்னும் நிறையா அங்கே நிறையா படம் நிறைய பிடிச்ச படம்லாம் இருக்குது. உங்களுக்கு துணைக்கு யாராவது வச்சுருக்கீங்களா கூட? இல்லை கலர் சூஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி நீங்கள்? இல்லை, நானே தான் எல்லாமே பண்ணுவேன். நீங்களே எல்லாமே? இது இப்போது ஒரு பேப்பரில் வரைகிறது ஓகே, சிம்பிளாக நீங்கள் அழகாக பேப்பரில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. சுவரில் அது இது போல் நல்ல பெரிய பெரிய சுவரில் வரைகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது? அது எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? பயிற்சிலாம் எதுவுமே எடுக்கலை சார். நான் சிம்பிளாக தான் வந்து சார்கிட்ட சொன்னேன். நான் வரைஞ்சி பார்க்குறேன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு நாள் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ இந்த படம் வரையணுன்னா 2 நாள் எடுத்துக்கும். அது 2 நாள் எடுத்துக்கணும். 2 நாளில் வரைஞ்சிட்டிங்களா? ஆமாம். இப்போ அந்த ஒரு படம் வரையினாக்கா நம்ம எப்போதும் எல்லாம் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மைன்யூட்டாக வரைஞ்சிருக்கீங்க. அவரோட உதடு கூட அவ்வளோ ஒரு சின்ன ஸ்மைல், ரொம்ப சிரிக்காமல் அழகாக ரொம்ப க்யூட்டாக வரைஞ்சிருக்கீங்க. இப்போ இவ்வளோ ஓவியங்கள், ஏன்னா சிறைச்சாலை முழுவதுமே உங்களுடைய ஓவியங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களும் சரி, வெளியிலேருந்து வரக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க, விசிட்லாம் வருவாங்களா? அவங்களாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்கள நிறைய பேர் வந்திருக்காங்க. போலீஸ்லேருந்து, நீதிபதிகள், வக்கீல், டாக்டர்ஸ், நிறையா தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்திருக்காங்க. 100க்கு மேலெலாம் ஒரு தடவை வருவாங்க. என்னை சார் கூட்டு அனுப்புவாங்க. ஏன் கூப்பிட்றாங்க, எதுக்கு போகிறோம்னு தெரியாது. நான் வரும்போதே தூரமாக நடந்து வரும்போதே எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. அது அந்த ஒரு மகிழ்ச்சியே நம்ம வரைஞ்சதுக்கான பலன்றது. இது வரையத்தில் நம்மளுக்கு ஒன்றும் காசுலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஒரு எனக்கு ஒரு மனசு திருப்தி, ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஒரு எல்லாத்தையும் அழகுபடுத்துன மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா ஒரு மனசு ஒரு ஃபீல் வராது. யாருக்கும் அந்த ஒரு ஃபீல், ஜெயிலில் இருக்கிற ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான். அதனால சார் சொன்னதால் அந்தமாரி நம்ம சிறைக்குள்ளே இருக்கிற இடத்த யாரும் நினைக்கக்கூடாது. நீ வந்து படம் இருக்கிற படத்தெலாம் வரைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை வரைஞ்சேன். எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த பாராட்டுறது தான் என் மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். உள்ளே வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக நாங்களுமே வந்து ஜெயிலுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப அழகாக ஒரு காலேஜுக்குள்ளே, ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிற அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புத்தர் வந்து எனக்குள்ள அமைதியை கொடுக்குறாரு, எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு கேட்குறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய மனசுக்கு அமைதி கிடைக்கட்டும் நிச்சயமாக. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் உங்களுடைய வாழ்க்கையை, அடுத்த கட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு எல்லாம் வந்து அந்த இயற்கை வந்து உங்களுக்கு துணை இருக்கும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக நினைக்கிறோம். ரொம்ப நன்றி பிரதர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப இருக்குது.